வைத்தியரையா, திடீர்னு உங்க முகம் ஏன் ரொம்ப சோகமாயிடுச்சு? ஷியாமா ஐயாவோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவிக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவுமே சொல்லாம ஏன் மௌனமா திரும்பி வந்துட்டீங்க? அவங்க உடம்புல ஏதாவது தீராத பிரச்சனை இருக்குங்களா? மரணத்தை விட தீராத பிரச்சனை ஏதாவது இருக்க முடியுமா? மரணமா? திடீர்னு ஏன் மரணத்தை பத்தி பேசுறீங்க வைத்தியரையா? என் மனசுக்கு புரிஞ்ச அந்த உண்மையான நிலைய எப்படி ஷியாமா ஐயா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. ராமா ராமா ராமா. என் அனுபவத்துக்கு எட்டின வர ஷியாமா ஐயா மனைவி சுசீலாவுக்கு இதயம் பலகீனமான நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அதோட என்ன வைத்தியர? துவாரகநாத் ஐயா, ஷியாமா ஐயாவோட மனைவி கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கொடுத்துட்டு வந்த மருந்து இருக்கிற வலிய குறைச்சு அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். இனிமே அவங்களுக்கு நான் எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் ஷியாமா ஐயாவோட மனைவி 3 நாளைக்கு மேல நிச்சயமா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏழைகள் எளியவர் ஆண்டவன் தாயே, சாய்நாதர் கைவிட மாட்டார். ஏழைகள் எளியவர் ஆண்டவன் தாயே, எம்மை ஆள்கின்ற இறைவன் தாயே, அன்பென்ற தேன்மழை தந்தது தாயே, அன்பென்ற தேன்மழை தந்தது தாயே, அருள் மலரை பொழிந்தார். ஜனங்க இந்த அகிலத்துல பிறக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரோட உள் மனசுலையும் நம்ம பிறப்புக்கு இந்த பூமியில யார் காரணம், எதுக்காக இந்த பூமி நம்மளை அழைச்சது, யாரோட ஆதரவுல நாம வளர போறோம், நம்மளை பெத்த தாய் தகப்பனோட முகம் எப்படி இருக்குங்கிற எந்தவித விவரங்களும் தெரியாத நிலைமையில நாளடைவுல தான் கூட இருக்கிற உறவுகளை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தையா வளர்றாங்க. குழந்தை பருவத்தில் அது தான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இது என் அப்பா அம்மாங்குது, அவன் என் கூட பிறந்தவங்குது. அவங்க எல்லாரையும் தன் உலகமா அது நினைக்குது. ஆனா வளர்ந்த பிறகு மனிதன் தன் அரவணைக்கிற இந்த உறவுகளோட திருப்தி அடையறதில்ல. தனக்குள்ள உறவுகளை இன்னும் அதிகப்படுத்திக்கணும்னு அவன் விருப்பப்படுறான். புது நட்பு வட்டம் அவனுக்கு உண்டாகுது. கொஞ்ச நாள்ல திருமணமும் நடக்குது. இது என் மனைவின் அறிமுகப்படுத்துறான். தன்னோட பிள்ளைகளை பெருமையா நினைக்கிறான். குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பணம், இத பத்தி நினைச்சு அவன் மனசு ஏங்குது. கஷ்டப்பட்டு தன்னை கடவுள் கிட்ட அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. தான் அதிகமா விரும்புற உறவுகள் யாராவது தன்னை விட்டு பிரிஞ்சு போற இக்கட்டான நிலைமை ஏற்பட்ட உடனே அவன் உள்ளம் குமரி அழத் தொடங்கிடுது. மனசை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர தன்னையே தேடி அலையறான். நாம ஆசையா கேட்டது கிடைச்சதுன்னு சொன்னா நிரந்தரமா அந்த பொருள் நம்ம கூடவே இருக்க முடியுமா? மரணத்தை வெல்ல முடியாதுங்கிறத இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தரும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த மரணத்தோட போராடணுங்கிறதுக்கு ஏன் ஜனங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க? மரணமும் தோல்வியும் இரண்டரை கலந்ததுங்கிற உண்மையை ஏன் இன்னும் உலகம் புரிஞ்சுக்கல? மரணத்துல தோல்வி அடங்கி இருக்கு, அதே மாதிரி தோல்வியில மரணமும் பிணைஞ்சிருக்கு. ஜனங்க அடைகிற கஷ்டங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கிறது எல்லாத்திலையுமே உரிமை கொண்டாடுறதுதான்.
போகும்போது பூமியிலிருந்து மனிதன் எதை கொண்டு போறான்? கர்மங்களை தானே. ஜனங்க இந்த சிந்தனையில தெளிவா இருந்துட்டாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு முக்தியை பெற்று தர்றாரு. தனக்கு சொந்தமானதுன்னு மக்கள் எல்லாத்திலையுமே அதிக நாட்டம் காட்டும் போதுதான் மக்கள் பிறவி கடல்ல சிக்கிக்கிட்டு அந்த வெள்ளத்துல மூழ்கி போயிடுறாங்க. மனிதன் தான் வாழ்க்கையோட நகர்ற நேரத்துல அனுபவங்கள் நிறைய பாடங்களை கத்து தந்து ஆழ்ந்த தியான நிலைக்கு அவனை அழைக்கச் செல்லுது. இளமை பருவத்தில் இருந்த கோப சுபாவம் மாறி போய் சதா நேரமும் மனசானது மௌனமா நிம்மதியை தேடி அலையுது. ஒவ்வொரு ஜீவனையும் அடையாளம் காட்டுற இந்த சரீரம் கூட கடைசியில கடல்ல சாம்பலா கரைச்சிடுது. அப்புறம் உலகத்துல இருக்கிற காலங்கள்ல ஆணவத்தோட இருந்து ஆனந்தத்தை எதுக்காக இழக்கிறீங்க? நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தன் தான். மனசை தேத்திக்கிங்க ஷியாமையா. உங்க மனைவிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அவளோட உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பொய்யா எப்படி அவளுக்கு ஆறுதல் சொல்றது? வைத்தியர் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்களும் கேட்டீங்க இல்ல? சுசீலா கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துல கணவன் மனைவி காலங்காலமா சேர்ந்து இருக்கணுங்கிறாங்க. ஆனா எங்க விஷயத்துல அது இனி சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசை தளர விடாதீங்க, தைரியத்தை இழக்காதீங்க. தைரியத்தோட எப்படி இருக்கிறது மகாசபதி ஐயா? சுசீலா கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட வாழணும்னு ஆசையா இருக்குன்னா இப்ப அவன் முன்னாடி நான் தைரியமா போய் நீ சாகத்தாம போறேன்னு எப்படி சொல்லுவ? இவ்வளவு பெரிய இடி எனக்கு அந்த ஆண்டவன் எதுக்கு தரணும்? இனிமே என் சுசீலாவை யார் காப்பாற்ற போறாங்க மகாசபதி ஐயா? வாருங்கள் வள்ளலை காண இறை மகன் சாயினாரன் மலர் தரிசனம் துன்பங்கள் நீக்கிடும். கண்மலர் தரிசனம் துன்பங்கள் நீக்கிடும். செல்வோம் வாருங்கள் வினைகளை தீருங்கள். வாருங்கள் வாருங்கள் ஐயா. சாய்நாதர். சாய்நாதரா? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, உங்க மனைவியை யார் காப்பாத்துவாங்கன்னு. சாய்நாதர் காப்பாத்துவாரு. இந்த துவாரகா மையில. துவாரகா மையிலையா? வாங்கய்யா. உள்ளத்துல நம்பிக்கையோட என் துவாரகா மைக்குள்ள கால் வைக்கிற எல்லா மனிதர்களையும் கஷ்டங்கள்ல இருந்து, வேதனைகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு துவாரகா மை அவங்கள வாழ வைக்குது. துவாரகா மை படிக்கட்டுகள்ல நம்பிக்கையோட ஒருத்தன் ஏறினான்னா அவன் நிச்சயம் உயர்வான நிலையை அடைவான். வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு தன்னை புகலிடமா நினைக்கிற ஒவ்வொரு மனிதனையும் துவாரகா மைங்கிற அற்புதமான தாய் ஆனந்த நிலையில வாழ வைக்கிறா. நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தன் தான். ஷிர்டி சாய்பாபா. ஷிர்டி சாய்பாபா தொடர்கிறது. ஷாமா, நீ எனக்கு சொந்தமானவன். நம்ம ரெண்டு பேருக்கும் பல ஜென்ம தொடர்பு இருக்குங்கிறத நீ எப்படி மறக்கலாம்?
என் முன்னாடி வரத்துக்கு எப்படி உனக்கு தைரியம் வந்தது? சீக்கிரம் இங்க இருந்து போயிடுன்னு சொல்றல்ல. சாய்நாதா. ஷியாமையா, சாய்நாதரை நீங்க தரிசிச்சீங்களா? ஷியாமா, என் கூட சண்டை போடணுங்கிற முடிவோட வந்திருக்கியா? குருதேவா, என் மனைவி சுசீலா ரொம்ப முடியாம இருக்கா. நான் உன்னை இன்னைக்கு விட போறதா இல்ல. நீ இன்னைக்கு என் கூடவே தான் இருக்கணும். நாளை காலையில் தான் உன்னை விடுவேன். குருதேவா, தேவா, குருதேவா. ஷியாமையா, ஷியாமையா, இந்த துவாரகாமையில நம்மள தவிர யாரும் இல்ல. தேவா, தேவா. துவாரகமைக்குள்ள வந்தவங்களுக்கு துன்பமெல்லாம் மறைஞ்ச நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சாய்பாபா நம்ம கிட்ட சொல்லிருக்காருல்ல மகாசபதி ஐயா. ஆமா ஷியாமையா, இந்த துவாரகமை தாய்மையோட வடிவமா இருக்கு. இதையும் சாய்பாபா தானே சொன்னார் மகாசபதி ஐயா. ஜனங்க சந்திச்ச பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தாய் எவ்வளவோ தீர்வுகளை சொல்லியிருக்கா. எத்தனையோ அற்புதங்களை நாம பார்த்திருக்கோம். ஆமா ஷியாமையா, எத்தனையோ பேரோட வாழ்க்கையில இது நிதர்சனமா நடந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம். தீரவே முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இங்க வந்த பிறகு நொடி பொழுதுல காணலாம் மறைஞ்சு போயிருக்கு. இப்ப ஏன் பிரச்சனைக்கு துவாரகமையை பதில் சொல்லிட்டு ஆகணும். என்ன உங்க நண்பன் சொல்வீங்களே, இன்னைக்கு உங்க நண்பன் தன் மனைவிக்கு வந்திருக்கிற வியாதிக்கு வழி தெரியாம தவிக்கிறான். கண்ணீருக்கு உங்க துவாரகமையை தீர்வு தருமா? நான் பேசுறது கேக்குதா சாய்பாபா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஷியாமா. நான் படுற கஷ்டம் தெரியுமா? தெரிஞ்ச என் துக்கத்தை போக்க நீங்க விரும்பலையா? இந்த நண்பனுக்கு உதவக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் சுசீலாவை காப்பாத்துக்கு பாபா, தயவு பண்ணி அவளை காப்பாத்துக்க. நீங்க தான் அவளை காப்பாத்தணும் பாபா. திரும்பி வாங்க, திரும்பிங்க வந்துருங்க பாபா. நீங்க இல்லாம சீரடியா வெறுத்தோடு போயிருக்கு. நாங்கெல்லாம் இங்க தனியா அடாதையா கண்ணீர் சிந்துறோம். தயவு பண்ணி என் மனைவியை காப்பாத்திட்டாங்க சாய்பாபா. அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க. ஷியாமையா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சாய்நாதர் மேல நம்பிக்கை வைங்க. சாய்நாதர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா இன்னைக்கு இந்த துவாரகமைக்குள்ள வந்திருப்பட மகாசபதி ஐயா. ஆனா என் கண்ணீர் அவரு நஜோடு நடிக்கல. இந்த துவாரகமையை அவர் ஆத்மாவோட ஒண்ணு கலந்தது. நாம ஏதோ தவறு பண்ணிருக்கோம். அதான் அவர் ஜோகரோட போயிட்டாரு. ஒருவேளை அந்த ஜோகருக்கு சாய்பாபாவோட பல ஜென்மங்கள தொடர்பு ஏற்பட்டு வந்திருக்கலாம். மகாசபதி ஐயா, சுசீலா வாழணும்னு நினைக்கிறா. அவளை எப்படியாவது காப்பாற்றணும் என் மனசு ஏங்குது. ஒருவேளை அவளை என்னால காப்பாற்ற முடியலன்னா வாழ்க்கை போறோம். நான் பண்ண தவறுகளை நினைச்சு அணு அணுவா துடிச்சுக்கிட்டு இருப்பேன். யாசகம் வாங்க வர பிச்சைக்காரங்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுன்னு பாபா அடிக்கடி சொல்றதுண்டு. இப்ப என்கிட்ட வந்து உயிர் பிச்சை வேணும்னு சொல்லி கண்ணீரோட என் மனைவி யாசகம் கேட்கிறேன். அவளுக்கு உயிர் பிச்சை தர முடியாத நிலையில நான் இருக்கேன்.